ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை சார்பா பார்த்தீங்கன்னா, மானிய கோரிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ, அதில நம்ம டிஆர்பி பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது உதவி பேராசிரியர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு கல்வியியல் கல்லூரிகள். இதுக்கான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, 2708. ஸோ, இதுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி, அதுக்கான மதிப்பெண் பெட்டி எல்லாமே வெளியிட்டு, அதற்கான பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் சட்ட முன்படிப்பு. இதுக்கு 132 போஸ்ட்டுங்க. தொடர் தெரிவு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதில வந்து ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் போட்டு, இதற்கான அறிவிக்கை பார்த்தீங்கன்னா, 2026 செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு நியூஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆகஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது செகண்ட் வீக்ல நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு குடுத்த ஆனுவல் பிளானர்ல ஸோ, எப்பயுமே நமக்கு தெரியும் ஒரு சில டைம் வந்து கரெக்டான டைமுக்கு வரும். ஒரு சில டைம் சரியா அதே டைம்ல வராது. ஸோ, பிடி, பிஆர்டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மார்ச் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலையில வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ, ஆனா நமக்கு வந்து கம்ப்ளீட்டே ஆயிடுச்சு. இப்போ ஆகஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இந்த அறிவிப்பு இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்திருக்க மாரி இருந்துச்சுன்னா, இந்நேரம் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், வந்திருக்கணும். ஆனா வரல. ஸோ, மானிய கோரிக்கையில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ, இத வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். நெறைய பேர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லி டவுட்லவே இருக்கீங்க. ஸோ, எக்ஸாம் கண்டிப்பா நமக்கு வந்து வரும். அது வந்து கொஞ்சம் டிலே ஆகி என்ன பண்ணிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. சரிங்களா? எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து கன்டினியூவா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நியூவா ஏன்னா இப்போ நெறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூவா டெட் எக்ஸாம் லாஸ்ட் டைம் மார்க் குறைச்சிருக்குது எல்லாமே நெறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, நம்ம ஏற்கனவே சொன்னது தான் காம்படிஷன் வந்து அதிகமா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பிளான வச்சு சரிங்களா, மார்ச், ஜூலைல எக்ஸாம் பிளான வச்சு ஒரு ஸ்டடி பிளான் வந்து சொல்லியிருந்தோம். 120 டேஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாரி. ஆல்ரெடி அதுவே என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்க அத ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து தனியா ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு யூனிட்டும் நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, ரிவிஷன் வந்து பண்ணி வச்சுங்க. அ ஆனா ஏன்னா, நமக்கு வந்து நெறைய பேர் நெனச்சிட்ருப்பாங்க, நம்ம எக்ஸாம் டிலே ஆவறதுனால படிக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தயவுசெய்து இருந்துறாதீங்க. ஸோ, இந்த டைம்ல தான் நெறைய பேர் என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து டைமிங் நெறைய கிடைக்கும். படிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கும். ஸோ, அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ, நீங்க வந்து எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணணும், நான் ஒரு பிடி அசிஸ்டன்ட்டா போகணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்படின்னா, ஸோ இப்பயிலேருந்தே படிங்க. எக்ஸாம் சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இத பத்தின அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க் யூ ஆல்.